ரவிமோகனோட 5 பக்க ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, ஆர்த்தின்றவங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கார்ல போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த விஷயத்தை கூட அப்பான்ற முறையில என்கிட்ட யாருமே சொல்லல. இந்த விஷயம் கூட ஒரு 3வது மாசம் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் தேவைன்னு அந்த வண்டிக்கு பழுது பார்க்கணும்னு 3வது மனுஷன் மூலமா வந்து சைன் வாங்குறாங்க. அப்பனா நான் அதாவது ஜெயரவி ஆகிய நான் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு தங்க முட்டையிற வாத்தான்னு சொல்லியிருக்காரு. என் மாமியாருக்கு 3 படங்கள் பண்ண அந்த படங்கள் சரியா போகாதனால என் மாமியார் கடன்ல இருக்காங்க. அதுக்காக என்ன ஜாமீன் சைன் போட சொல்லி என்ன வற்புறுத்துனாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான கடன் இருக்க காரணத்தினால இப்ப அந்த இன்னொரு படமும் பண்ணித்தர சொல்லி என்ன வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ரவிமோகன் அவர்கள். டெனிசா அவங்களையும் அவங்க பண்ணக்கூடிய தொழிலையும் அவங்கள யாருமே மரியாதை இல்லாம பேச வேண்டான்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெறுங்காலோட தான் வந்தேன். ஒரு ட்ராக் பேண்டோட மட்டும் வந்தபோது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத போது நான் கெனிஷா அவர்களை பார்க்கும்போது அவங்க தான் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. எனக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, மனதளவிலையும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க என் வாழ்க்கைக்கு ஒளியாகவும் இருந்தாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் மட்டும் இல்லாம அவங்க எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. தெரபிஸ்ட்னு சொன்னவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, தெரபிஸ்டா ஹீலரா இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளைண்ட் அவங்களோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் கூடயே கையை பிடிச்சிட்டு போறதே இல்ல. அவங்களோட ஃபியூச்சர்ல டிராவல் பண்றதுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடந்துக்கிறாங்கன்னா அது கிரைம்னு சொல்லப்படுது. இதனால ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு ரவிமோகன் அவர்கள். இந்த மாதிரி ரவிமோகன் 5 பக்க அறிக்கையை வெளியிட்டதும் இதை பார்த்துட்டு ஆர்த்தின்றவங்களோட அம்மா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கடந்த 1 வருடமா இந்த பிரச்சனையை போயிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தரல. இப்போ நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அம்மாவா நீங்களும் என் பொண்ணும் சேர்ந்து வாழணும் தான், நம்ம ஃபேமிலியா ஒன்று இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என் மைண்ட்லயும் அதுதான் இருக்கு. ஜெயரவியோட மாமியார் தயாரித்த அடங்குமுறை திரைப்படம் நிறைய பாராட்டுகள் பெற்றாலும் வணிக ரீதியாக வெற்றி ஆகல. இதை தொடர்ந்து இதை சமாளிக்க தான் அடுத்த படமான பூமி என்ற படத்தை எடுத்தாங்க. ஆனால் அது கொரோனா டைம்ல மாட்டிக்கிச்சதுனால ஒழுங்கா ஓடல. அதுலயும் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் நஷ்டம் ஏற்பட்டதுனால தான் அதை சரி பண்ண அடுத்த படம் பண்ணாங்க. அந்த படம் தான் சைரன் படம். அதுவும் ஒழுங்கா ஓடாதனால ஓவராலா இந்த 3 படத்துக்குமே வட்டியோட சேர்த்து 100 கோடிக்கு சைன் போட்டது நான் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 100 கோடியில் அவருக்கு 25% சம்பளமா கொடுத்தேன். அதுக்கான பேங்க் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டும் அதுக்கான ஜிஎஸ்டி இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட மாப்பிள்ளை ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஜாமீன் சைன் போட சொன்னேன். என்னோட கணவனுக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நான் எனக்காக ₹1 கூட அவரை நான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லலை. அப்படி ஏதாவது ஆதாரம் அவர்கிட்ட இருந்தால் அதை வெளியிட சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசராக இந்த மாதிரி கடன் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி அனுப்புனேன். அதுக்கான காரணம் இப்படியாச்சும் என் மருமகனை என் பொண்ணு சேர்ந்து வாழுவாங்கன்னு தான் நினச்சி தான் பண்ணேன். இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் பலது போயிட்டு தான் இருக்கு. இதுக்கான முடிவு எப்போ தான் வருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.